ஸ்டார்டிங்லேயே ராதா அண்ட் ரிஷி அப்படிங்கிற 2 குழந்தைங்க ஒரே நேரத்தில் பிறந்திருக்கும். அதுவும் அவங்க அப்பாங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. 2 பேர்த்துக்கும் ஒரே நேரத்தில் குழந்தை பிறந்ததுனால அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றாவே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே வளர்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் பர்த்டே வருது. அதுக்கு 2 பேரும் கிஃப்ட் வாங்கிட்டு வராங்க. அந்த கிஃப்ட் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. 2 பேரும் யோசனை கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு இருக்கப்ப ராதா ஒரு பையனுக்கு கொண்டே கொடுத்துருப்பான். அந்த பையன் கையை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். அதனால ரிஷி என்ன சொல்கிறான் அப்படின்னா, இனிமேல் அந்த பையன்கிட்ட பேசக்கூடாது அப்படி சொல்கிறான். அந்த பையன் வந்து ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்னு கேட்குறப்ப என்ன ரிஷி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான் அப்படி சொல்லிடுவா. சரி நீ என்கிட்ட பேசலாம் வேணாம், லாஸ்ட்டு அந்த ஒரு சம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படி சொல்லி கெஞ்சினதுனால ராதா வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. அந்த பையன் செம்ம கவனிக்கிற மாதிரி தெரியல. ராதாவே பார்த்துட்டு இருக்கிறத ரிஷி பார்த்துட்டு அவனை பிடிச்சி பயங்கரமா அடிச்சிடறா. இந்த ப்ராப்ளம் வேற ராதாக்கும் ரிஷிக்கும் ப்ராப்ளம் வந்து இனிமேல் நீயா வந்து பேசாம நான் பேச மாட்டேன் அப்படி சொல்லி 2 பேரும் தனித்தனியா அந்த இடத்துல இருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்புறம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் என்ன ஆச்சு, சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பார்ட் 2 போடலாம்.